ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹவ் டு மேக் மணி ஆன்லைன் இந்த கேட்டகரியில் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்மளால் வந்து மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா? ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். தென் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அகைன் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தென் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து மென்டலி வித் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து அகைன் ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். தென் வீடியோ வந்து ஏன் 10 டேஸ்க்கு மேலே ஆகி வரல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் இதுதான் பதில். ஓகேங்களா? அது இல்லாமல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் நண்பா, நீங்கள் என்னோடய சேனல்ஸ் வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் எப்போ வேணால் நம்ம யூடியூப்லேருந்து ரிமூவ் செய்யப்படலாம். அதாவது பர்டிகுலராக நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். யூடியூப் டீம் வித்து யூடியூபோடைய அல்காரிதம் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறது மூலிமா ரிமூவ் செய்யலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்குறது வந்து கூகுளுக்கு வந்து அது பாலிசி வயலேஷனில் போகுது. ஓகேங்களா? ஸோ இது போல் இது வந்து இந்த வீடியோஸ் வந்து வீடியோஸே இல்லாமல் போகலாம், அல்லது என்னுடைய சேனல் கூட இல்லாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதை தாண்டி எதனா சர்வீஸ் வேணும்னாலும் கூட என்னுடைய காண்டாக்ட் நம்பர், ஓகேங்களா, பர்சனல் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போவே காண்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் எந்த சர்வீஸாக இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் இப்போ அகைன் டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி, நீங்கள் மட்டும் எப்படி வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எவ்வளோ மணி மேக் பண்ணுறீங்க? தென் அது எப்படி முடியும்? அது பாசிபிளா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்து ஓகே. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸுன்னு வந்து பார்த்தாச்சு அப்படின்னும்போது, அவங்களுமே இதே கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னும்போது, அவங்க யாரும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஒர்க் பண்ண தயாராக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ லாங் டைமில் ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்குமோ தவிர, ஷார்ட் அண்ட் டைமில் வந்து நமக்கு மணின்றது ஒன்றும் மேக் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட்டாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் இப்போது நான் காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ரிப்போர்ட். ஓகேங்களா? என்னுடைய ஆட்சன்ஸோடைய ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே கிடையாது இது. ஓகேங்களா? ஸோ நான் பேஜ் வேணால் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். தென் அது ஸ்க்ராட்ச்லேருந்து, ஓகேங்களா, ஃபார் டேவுக்கு $100, $10, $50, $200, $500 கூட ஃபார் டேவுக்கு ஏர்ன் பண்ணி நைட்டு 11:40க்கு மேலே வீடியோ ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருக்கேன். தென் கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 சேனலுக்கு மேலே டெர்மினேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிப்ரெஷன். இதை தாண்டி ஓகேங்களா, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். தென் இதை வந்து நான் ஏன் அகைன் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக மணி வந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சன்ஸை கொண்டு வந்து ரிப்போர்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இவரை வந்து இவ்வளோ மணி மேக் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா தவிர, ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணாலுமே பட் ரேங்கிங் வைஸ் நம்ம டார்கெட் பண்ணும்போது ரெவன்யூன்றது கம்மியாக தான் வரும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஸ்க்ராட்ச்லேருந்து போகும்போது இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லாங் டைமில் நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக ஃபார் மந்த்துக்கு $1000 இல்லை $5000 கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் ஸ்டார்டிங் பிகினர் லெவலில் ரொம்ப ரொம்ப பிகினர் லெவல்னா நீங்கள் கூகுளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான .blogspot.comல பிளாகரில் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு இது போல் தான் ரெவன்யூ வரும். இதுவே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் நீங்கள் கோட் லெவலில் இறங்கி வேலை செஞ்சாலுமே சரி, ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது நாம் இன்றைக்கான வீடியோஸில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான, ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி மணி வந்து விட்ராலான அக்கௌண்ட்டு தான் இதுவுமே. பட் ஆனால் என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலுமே நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கு பொறுத்து நமக்கு ரெவன்யூ வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி வராது நண்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு டுடே செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.28 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் அதாவது மந்த் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இன்னையோட 20 டேஸ்க்கு மேலே 25 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 0.86 சென்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நாள் தாண்டியுமே நம்ம $1 கூட ஏர்ன் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஓகேங்களா? ஏன் ப்ரோ ஏர்ன் பண்ண முடியலையா, தென் ஒர்க் பண்ண உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? இது போல் நம்ம வந்து மல்டிபிள் வெப்சைட் வந்து ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே இந்த வெப்சைட் வித் இந்த ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். தென் ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணக்கூடிய வெப்சைட்டுடைய ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும். ஃப்யூச்சர்னால் 2026 ஆக நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பிகினர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து லாஸ்ட்டு 7 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்குமே இது போல் தான் ரெவன்யூ வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்து என்ன ப்ரோ ஒரு நாளைக்கு $1 கூட வர மாட்டேங்குது, இதில் போய் யார் ப்ரோ ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பட் ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணாலுமே இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் $55.58 வந்து இருக்குது. ஓகேங்களா? இது லாஸ்ட் மந்த்துக்கான பேமெண்ட். தென் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விட்ரால் பண்ணதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு $101.08 வந்து நம்ம வந்து விட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நல்லா வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமமாக $100 இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணின்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டிங்காக $99.95 இருக்குது, வெறும் 5 சென்ட் தான் கம்மியாக இருக்குது, அனுப்புவாங்களா ப்ரோ பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க நண்பா. எக்ஸாக்டிங்காக $100ன்றது கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா? தென் நம்மளுடைய செட்டிங்ஸில் போயிட்டு கூகுளோடைய ஆட்சன்ஸில் இதில் டேஷ்போர்ட் நம்ம கிளிக் பண்ணி மெனு செக்ஷன்ஸில் $100 வரக்கூடிய இடத்த $300 நம்மளால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். $300 வந்த பிறகு நம்ம விட்ரால் வச்சுக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? தென் இதுலேயுமே ஒன்று இருக்குது. நீங்கள் சம்டைம் லீகலாக அதாவது ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணாமல் ஏதோ ஒரு விதத்தில் மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய கூகுளோடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ளோஸ் செய்யப்படுறாங்க, அதாவது க்ளோஸ் செய்யுது அப்படி சொல்கிறது. பொதுவாக அக்கௌண்ட்டு காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னும் போது மணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாமே அதுவே ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா $15க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றி விடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான மணி வந்து நம்ம உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களோட அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாராவது உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 100% பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் ஆக்சுவலி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 64 பேஜஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 64 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு யூசர்ஸ் மட்டும் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு யூசர்ஸ் வந்து ஆட் கிளிக் பண்ணதால் நமக்கு 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பிகினர் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பேஜ் வியூஸ்க்கு காசு வருமா அல்லது ஆட் கிளிக் பண்ணால் காசு வருமா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கு வந்து காசு வராது, அதே போல் இம்ப்ரெஷனுக்கும் காசு வராது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு தான் ப்ரோ காசு வருது, எதுக்கு தான் அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆட் வந்து ஷோ பண்ணணும். நீங்கள் வந்து ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணலாம் அல்லது வந்து மேனுவலாக வந்து ஆட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எது போல் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு யூசர்ஸ் ஒரு ஹியூமனாக ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய மொபைல் டிவைஸ் அல்லது டெஸ்க்டாப் மோர் தென் ஏதோ ஒரு டெஸ்க்டாப்பில் இருந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அவங்க தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ ஓகேங்களா ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமா நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டால் அந்த பேஜ் யூஸ்க்குலாம் காசு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்கு காசு வராது நண்பா. இதுவே கூகுளோடைய அடுத்த லெவலான ஆட் மேனேஜர் ஏடிஎக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சம் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன், இப்போயே வேண்டாம் ஸ்டார்டிங்கே. சரிங்களா? பட் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு யூசர்ஸ் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென்
பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎஃப் அண்டு சிபிசி ஓகேங்களா. தென் ஒவ்வொரு பிகினரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியல அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா. பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? 0.15 சென்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. அது என்ன ப்ரோ 0.15 சென்ட்ஸு ஓகேங்களா. அது என்ன சிபிசி 0.01 சென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்படி சொல்லி நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா 0.15 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும் ஓகேங்களா. ஒரு கிளிக்குக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு கரண்ட்டாக எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்குது ஓகேங்களா. தென் 64 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு, அதாவது 64 பேஜஸ் வந்துருக்கு இல்லையா, இந்த 64 பேஜஸ் வந்ததால் கிட்டத்தட்ட 97 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.56% வந்து இருக்குது. தென் இப்போதைக்கு கூகுள் ஆட்சன்ஸ் இந்த அக்கௌண்ட்ன்றது பக்காவாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. எப்போயுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்படலாம் ஓகேங்களா.